أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹ் கூறுகிறான், இந்த வசனத்தின் பொருள், அல்லாஹையும் மறுமை நாளையும் சந்திக்கப் போவதை எதிர்பார்த்து அல்லாஹை அதிகமாக நினைவு கூர்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹின் திருத்தூதரிடத்து மிக மேலான முன்மாதிரி உள்ளது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒருவர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் நல்லொழுக்கம் மற்றும் அன்னாரது முன்மாதிரியை பற்றி சிறிது கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்தவாறு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நீர் திருக்குர்ஆனை ஓதவில்லையா? அதிலோ அல்லாஹ் தானே அன்னாரத முன்மாதிரியை பற்றி சான்று பகர்ந்து விட்டான். இது குறித்து அல்லாஹ் கூறுகிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், அதாவது தூதரே, நிச்சயமாக நீர் மிகவும் உயர்வான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றுள்ளீர். ஆக ஒரு விஷயத்தில் உயர்வான தரத்தில் இருப்பவர்களே முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இங்கு இறைவனுக்கான உரிமைகளை குறித்த விஷயமானாலும் அல்லது அடியார்களுக்கான உரிமையானாலும் சரி, அன்னார் இவை இரண்டிலும் அல்லாஹ்வே சான்று பகர்ந்துள்ள அளவுக்கு உயர்தரத்தை கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு கூறியுள்ளான், இந்த தூதர் உங்களுக்கு முன்மாதிரி ஆவார். அவர் கூறுவதை செவிமடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி அமலும் செய்யுங்கள். ஈமான் கொள்வது மட்டும் போதுமானதல்ல, நீங்கள் அமல் செய்யும்போது எதற்காக நான் இந்த தூதரை அனுப்பியுள்ளேனோ அந்த தரத்தை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும். எனவே இது ஒவ்வொரு முஃமினின் பொறுப்பாகும். உலகில் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் சின்னதாக ஓரிரு நல்ல விஷயங்களை செய்துவிடுகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய்துவிடுகிறார்கள், அதனால் புகழ் ஏற்பட்டுவிடும். அவர்களுடைய பெயர் மிகவும் பிரகாசிக்கும். அவர்களுக்கு பெரிய பரிசு விருது வழங்கப்படுகிறது. ஒருவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது, ஒருவருக்கு வேறு ஏதோ பரிசு கிடைக்கிறது. ஆனால் இந்த பரிசு ஏதாவது ஒரு கமிட்டி அல்லது அரசாங்கம் சார்பாக வழங்கப்படுகிறது. அது அந்த வேலைக்காகவே நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் முழு சமுதாயமும் ஒன்றுபட்ட ஒரு விஷயத்தை கூறியதாக ஒருபோதும் நடக்கவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்துக்கு முன்னரே இளமை பருவத்திலேயே மக்கள் சாதிக் உண்மையாளர் மற்றும் அமீன் நம்பகமானவர் என்று கூறி அளித்தார்களே, அதுதான் அசல் பரிசாகும். அன்னாருக்கு பரிசுக்கான தேவை இருக்கவில்லைதான். ஆனால் மக்களின் பார்வையில் அன்னார் எத்தகைய தரத்தை அடைந்திருந்தார்கள் என்றால் அதற்கு எந்த நிகரும் இருக்கவில்லை. முழு சமுதாயமும் அன்னாருக்கு அந்த பட்டத்தை வழங்கியது. ஆக இதுதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்தரமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் இவ்வாறு கூறியுள்ளார்கள், நீங்கள் எல்லாரும் எனது சுன்னத்தை நடைமுறையை பின்பற்றுங்கள்,
என்னுடைய அமல்கள் படி செயல்படுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் என்னை உங்களுடைய சீர்திருத்தத்திற்காக அனுப்பியுள்ளான். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அழகிய ஒழுக்கங்களை முழுமைப்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுகிறார்கள். எனவே எவர் இந்த எல்லா பண்புகளையும் ஒருங்கே கொண்டுள்ளாரோ, எவரிடம் எல்லா பண்புகளும் காணப்படுகின்றனவோ, அவரே நல்லொழுக்கங்களை முழுமைப்படுத்துகிறார். நான் கூறியது போன்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரி ஆவார்கள் என்பதை அல்லாஹ் தானே கூறியுள்ளான். எனவே நாம் அன்னாரது வாழ்வை நமக்கு எத்தகைய தரத்தில் கொண்டிருக்க வேண்டுமென்றால், நாம் அன்னாரது ஒவ்வொரு கூற்றின்படியும் அமல் செய்ய வேண்டும். அன்னாரது ஒவ்வொரு கூற்றும் திருக்குர்ஆனின் கட்டளைகளை உள்ளடக்கியதாகும், அல்லாஹின் தரப்பிலிருந்து உள்ளதாகும். எனவே ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய அல்லது இருக்க வேண்டிய நல்லொழுக்கத்தின் ஒவ்வொரு பண்பும் அல்லது அல்லாஹின் பண்புகளாக எவை இருக்கின்றனவோ அவற்றிற்கான உண்மையான முன்மாதிரி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கங்கள் குறித்து, அன்னாரது வாழ்க்கை வரலாறு குறித்து ஹஜ்ரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தீபாச்சா தஃப்சீருல் குர்ஆன் எனும் நூலில் சில விஷயங்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். நம்முடைய வாழ்க்கை வரலாறு நூல்களிலும் இருக்கின்றன. சிலவற்றை இன்று நான் சுருக்கமாக எடுத்துரைக்கிறேன். இனி எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் அவற்றின் விளக்கங்களையும் எடுத்துக் கூறிக்கொண்டே செல்வேன். முதல் விஷயமோ அல்லாஹ்விற்கான உரிமையாகும், அதாவது அல்லாஹ்வை வணங்குவதற்கான உரிமை. அதில் நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் என்ன முன்மாதிரி தென்படுகிறது? நாம் பார்க்கிறோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு வாழ்நாளும் இறைவன் மீதான அளவற்ற நேசத்தில் மூழ்கியிருக்கிறது. அன்னார் மீது மிக பெரும் பெரும் பொறுப்புகள் இருந்த போதிலும் புதிய ஷரியத்தை அமல்படுத்த வேண்டியதிருந்தது, மக்களுக்கு தர்பியத் வழங்க வேண்டியதிருந்தது. இது குறித்து ஹஜ்ரத் அக்தஸ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அறிவியினர்களை மனிதர்களாக மாற்றினார்கள், கல்வி பயின்ற மனிதர்களாக ஆக்கினார்கள், இறைமக்களாக மாற்றினார்கள். இது மிக பெரும் பணியாக இருந்தது. ஆனால் அன்னார் அல்லாஹுக்கான உரிமையை, அதாவது இபாதத்துக்கான உரிமையை ஒருபோதும் மறக்கவில்லை. இது மிகப்பெரிய மற்றும் மிகவும் முக்கியமான விஷயமாகும். அதற்கிடையே அன்னாருக்கு சிரமங்களும் வந்தன, போர்களுக்காகவும் செல்ல வேண்டி வந்தது, எதிரிகள் தாக்குதலும் தொடுத்தனர். ஆனால் அல்லாஹை வணங்குவதற்கான உரிமையை செலுத்துவதில் அன்னார் ஒருபோதும் குறை வைக்கவில்லை. ஆக இந்த முன்மாதிரி தான் நம் முன்னும் உள்ளது. அதாவது நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹை முன்னிறுத்த வேண்டும். நாம் அல்லாஹை முன்னிறுத்தும் போது நம்முடைய பல்வேறு பிரச்சனைகள் தாமாகவே தீர்ந்து போய்விடும். எங்களுக்கு இந்த பிரச்சனை உள்ளது, அந்த பிரச்சனை உள்ளது என்று மக்கள் கேட்கிறார்கள். நாங்கள் இப்படி துவா செய்தோம், அப்படி துவா செய்தோம் என்று கூறுகிறார்கள். தம் பிரச்சனைகளுக்காக துவா செய்கிறார்கள். ஆனால் நாம் அல்லாஹுக்கான உரிமையை செலுத்துவதில்லை. எனவே பிறகு மனிதன் இழப்பிற்குரியவனாகி விடுகிறான். அல்லாஹ் எனக்கான உரிமையையும் செலுத்துங்கள் என்று கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இபாதத்துகளின் தரம் என்னவாக இருந்தது என்று பார்ப்போம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு கழிந்ததும், பாதி இரவு கழிந்ததும் இறைவனை வணங்குவதற்காக எழுந்து நிற்பார்கள். இதற்கு அல்லாஹும் சான்று பகிர்ந்துள்ளான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒருமுறை அன்னார் இபாதத்துக்காக நின்று கொண்டிருந்த இத்தகைய தருணத்தில் அன்னாரிடம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனுக்கோ தாங்கள் ஏற்கனவே நெருக்கமானவர் ஆவீர்கள், பிறகு ஏன் தங்களுடைய ஆன்மாவை இவ்வளவு துன்பத்தில் ஆழ்த்திக் கொள்கிறீர்கள்? இரவின் பெரும் பகுதியை இபாதத்தில் கழித்து விடுகிறீர்கள், அல்லாஹுக்கு முன்பு அழுது மன்றாடுகிறீர்களே என்று கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் இறைவனுக்கு நெருக்கமானவன் என்பதும் இறைவன் தனது அருளை புரிந்து எனக்கு இந்த நெருக்கத்தை வழங்கியுள்ளான் என்பது உண்மைதான். ஆக எவ்வளவு முடியுமோ நான் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஏனெனில் பெரும் கருணைக்குத்தான் நன்றி செலுத்தப்படுகிறது என்று கூறினார்கள். இதை பாருங்கள், அல்லாஹ் அன்னார் மீது அருள் புரிந்தான், அன்னாரை இறுதியான ஷரியத் நபியாக ஆக்கினான், அன்னார் மீது இறுதியான மறைநூலை முழுமைப்படுத்தினான், ஷரியத்தை முழுமைப்படுத்தினான். இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நன்றி செலுத்த வேண்டாமா என கூறினார்கள். மேலும்
தனது நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதன் மீதும் அல்லாஹ் பெரும் அருள் புரிந்துள்ளான். நாம் நம்முடைய இறை வணக்கங்களின் தரத்தை உயர்த்திடுவதே அந்த நன்றி செலுத்துதலுக்கான உரிமையாகும். மக்கள் கேள்வி கேட்டுவிடுகிறார்கள். இளைஞர்களும் வருகிறார்கள், கேட்கிறார்கள், நாம் எப்படி அல்லாஹை வணங்கலாம்? அல்லாஹுக்கு நம்முடைய இபாதத்துகளின் தேவை என்ன? ஆக அதற்கான பதில் இதுவே ஆகும். இன்றைய கால உலகத்தால் பாதிப்புக்குள்ளாகி பிள்ளைகளும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆக அதற்கான பதில் இதுவே ஆகும். அல்லாஹுக்கு உங்களுடைய இபாதத்துகளின் தேவை இல்லை. ஆனால் அல்லாஹ் உங்கள் மீது மார்க் அடிப்படையிலும் உலக ரீதியிலும் புரிந்துள்ள பேரருள்கள் இருக்கின்றனவே, அவை நீங்கள் அவனுடைய பேரருள்களுக்கு நன்றி செலுத்துவதையும் நன்றி செலுத்தும் அடியாராக ஆவதையும் எதிர்பார்க்கவில்லையா? இவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் இந்த நிகழ்வும் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் மறையை கேட்கும்போது, குறிப்பாக அன்னாருக்கு அன்னாருடைய பொறுப்புகள் குறித்து கவனமூட்டப்பட்டுள்ள வசனங்கள் வரும்போது, கட்டுப்பாடின்றி அன்னாருடைய கண்களில் கண்ணீர் வந்துவிடும். ஆக ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஒரு நாள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நான் கேட்பதற்கு திருக்குர்ஆன் ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருக்குர்ஆனோ தங்கள் மீது இறங்கியுள்ளது, நான் என்ன தங்களுக்கு ஓதி காட்டுவது என்று பணியுடன் கேட்டேன். அதற்கு அன்னார், மற்ற மக்களையும் திருக்குர்ஆனை ஓத வைத்து கேட்பதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதனால் நான் சூரா அன்-நிசா ஓதி காட்ட துவங்கினேன். நான் ஓதியவாறு இந்த வசனத்தை எட்டினேன், فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. பொருள், நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அதன் நபியை அவருடைய சமுதாயத்திற்கு முன்னால் நிற்க வைத்து அந்த சமுதாயத்துக்கான கணக்கு வழக்கை பார்க்கும்போது, உம்மையும் உமது சமுதாயத்துக்கு முன்னால் நிற்க வைத்து அதற்கான கணக்கு வழக்கை பார்க்கும்போது அப்பொழுது நிலை என்னவாகும்? அப்பொழுது ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் போதும் என்று கூறினார்கள். சஹாபி கூறுகிறார்கள், நான் அன்னாரை நோக்கி பார்த்தபோது அன்னாருடைய இரு கண்களிலிருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இந்த அளவுக்கு அன்னாருக்கு உருக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அன்னாருக்கு நிச்சயமாக சமுதாயம் குறித்தும் கவலை ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ்வின் விருப்பமின்மைக்கு ஆளாகக்கூடிய எந்த செயலையும் எனது சமுதாயம் செய்துவிடக்கூடாது, இவ்வாறு நான் அவர்களுக்கு எதிராக சாட்சி பகரும் நிலை வரக்கூடாது என்று கவலை கொண்டிருப்பார்கள். எனவே இதிலிருந்து இந்த ஒரு அம்சம் வெளிப்படுகிறது. அன்னாரது சாட்சி பகர்ந்தலுக்காக இன்னும் பல விஷயங்களும் இருக்கின்ற அதே வேளையில் அன்னாருடைய சாட்சியம் நமக்கு எதிராக எங்கும் இருந்து விடக்கூடாது என்று நாம் அஞ்ச வேண்டும். நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்தும் வகையில் நாம் அல்லாஹ்வின் தண்டனைக்கு உரியவர்களாக ஆகும் வரையில் நம்முடைய உண்மைத்துவம் இருந்துவிடக்கூடாது. எனவே இது மிகவும் அஞ்ச வேண்டிய இடமாகும். நாமும் இந்த இறை வணக்கங்களின் உரிமையை செலுத்த வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி கூறியுள்ள, அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் கட்டளையிட்டுள்ள அத்தகைய அளப்பரிய நேசத்தை நாம் அல்லாஹின் மீது கொள்ள வேண்டும். தொழுகையை கடைபிடிப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அன்னார் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தார்கள்? எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்றால், கடுமையான நோயின் நிலையிலும் படுத்துக்கொண்டு தொழுது கொள்வதற்கான அனுமதி இருக்கின்ற இறுதி நாள்களிலும் வரலாற்றில் வருகிறது, அன்னார் மக்களுடைய கைத்தாங்கலாக பள்ளிவாசலை நோக்கி சென்றார்கள். ஒரு நாள் அன்னாரால் வர முடியாத போது அன்னார் ஹஜரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழ வைக்க கட்டளையிட்டார்கள். அப்பொழுது அன்னார் தமது உடல்நிலை சற்று தேறியதை கண்டார்கள். எனவே உடனடியாக 2 பேர் கைத்தாங்கலாக பள்ளிவாசலை நோக்கி செல்ல துவங்கினார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நிலையிலும் கூட நிலைமை எப்படி இருந்தது எனில், அன்னாருடைய 2 பாதங்களும் தரையில் தேய்த்து கொண்டிருந்தன. ஆனால் ஜமாத்தான தொழுகை அன்னார் கண்முன் இருந்தது. அன்னார் உம்மத்துக்கு காட்ட விரும்பினார்கள். எனவே அன்னார் அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டார்கள். பாதங்கள் தரையில் தேய்ந்த நிலையில் அங்கே சென்றடைந்தார்கள். அங்கு பள்ளிவாசலுக்கு சென்று விட்டார்கள். தம்முடைய நோயை பொருட்படுத்தவில்லை. ஆக இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹின் மீது கொண்டிருந்த அன்பின் நிலையாகும். இது தொடர்பாக மக்களுக்கு தர்பியத்தும் எப்படி வழங்கி வந்தார்கள்? ஒன்றோ தொழுகைகளை கடைபிடிப்பதன் பக்கம் கவனம், பிறகு அல்லாஹின் மகத்துவம், அவனது அந்தஸ்து ஆகியவற்றை மக்களுக்கு எப்படி பதிய செய்தார்கள் என்று பாருங்கள். எப்படி தர்பியத் வழங்கி வந்தார்கள் பாருங்கள். அரேபியர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது கவனமூட்டுவதற்காக கை தட்டப்பட்டு வந்தது. அந்த காலத்திலோ இந்த வழக்கம் சாதாரணமானதாக இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த வழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதற்கு பதிலாக இறைவனை நினைவு கூர்தல் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இது குறித்து எழுதப்பட்டுள்ளது, ஒருமுறை ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு வேலையில் மூழ்கியிருந்தார்கள். அப்பொழுது தொழுகை நேரம் வந்துவிட்டது. அன்னார் தொழ வைக்குமாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள். இதற்குள் அன்னாரது வேலை முடிந்துவிட்டது. உடனடியாக பள்ளிவாசலை நோக்கி நடந்தார்கள். அன்னார் பள்ளிவாசலை அடைந்த போது ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டார்கள் என்பது மக்களுக்கு தெரிந்ததும் தொழுது கொண்டிருந்தவர்கள் தம் நிலை மறந்து கைத்தட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இதன் மூலம் ஒரு பக்கமோ ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததனால் தங்களுடைய உள்ளங்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து விட்டன என்று சொல்வது நோக்கமாக இருந்தது. மறுபக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய இமாமத் முடிந்துவிட்டது, ஏனெனில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் என்று கவனமூட்டுவது நோக்கமாக இருந்தது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் வந்து விட்டார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இமாமத்துக்கான இடத்தை விட்டு விட்டார்கள். தொழுகைக்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, நான் உமக்கு தொழ வைக்குமாறு கட்டளையிட்டிருந்த போது எதற்கு பின்னார் வந்து விட்டீர் என்று கேட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் பணிவுடன் கூறினார்கள், எந்த அளவு களப்பற்ற தன்மை பாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதர் இருக்கும் பொழுது தொழ வைப்பதற்கு அபு கஹாஃபாவின் மகனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை பார்த்து, நீங்கள் எதற்காக கைத்தட்டினீர்கள்? இறைவனை நினைவு கூறுகின்ற பொழுது கைத்தட்டுவது பொருத்தமானது அல்ல என்று கூறினார்கள். இதிலிருந்து தெரிய வருவதாவது, தொழுகையின் போது இப்படி ஏதும் நடந்தால் அது பொருத்தமற்ற விஷயமாக தெரிகிறது. தொழுகையின் போது ஒரு விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கும் வகையில் ஏதாவது நடக்கிறது என்றால் கை தட்டுவதற்கு பதிலாக இறைவனின் பெயரை உரத்த குரலில் கூறுங்கள், சுப்ஹான் அல்லாஹ் என்று கூற வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தானாகவே மற்றவர்களுடைய கவனம் அந்த விஷயத்தின் பக்கம் சென்றுவிடும். இவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்பட்டு செய்யும் இபாதத்தையும் விரும்ப மாட்டார்கள். இபாதத்துகள் பக்கம் இவ்வளவு கவனம் ஊட்டி வந்த பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமம் இருக்கக்கூடாது என்று கூறி வந்தார்கள். ஒரு முறை அன்னார் வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது 2 தூண்களுக்கு நடுவில் ஒரு கயிறு தொங்குவதை பார்த்தார்கள். அன்னார், இந்த கயிறு ஏன் கட்டப்பட்டுள்ளது என்று கேட்டார்கள். மக்கள், இது ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கயிறு ஆகும். அவர்கள் இபாதத் செய்து செய்து களைப்படைந்து விடும்போது இந்த கயிறு தாங்களாக பிடித்துக் கொள்வார்கள் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யக்கூடாது, இந்த கயிற்றை அவிழ்த்து விடுங்கள், ஒவ்வொருவரும் தனது மனதில் களிப்பு இருக்கும் வரை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும், களைப்படையும் போது உட்கார்ந்து கொள்ள வேண்டும், இதுபோன்று சிரமப்பட்டு செய்யும் இபாதத் எந்த பலனும் சேர்க்க முடியாது என்று கூறினார்கள். இதிலிருந்து அன்னாரது தர்பியத் வழங்குதல் தெரிய வருகிறது. ஒன்று, அன்னாரது தர்பியத்தின் தாக்கத்தால் சஹாபியாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு மக்கள் மற்றும் குடும்பத்தினரும் இறை வணக்கத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். தம்மை துன்பத்தில் ஆழ்த்திக் கொள்வார்கள். மறுபுறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை துன்பத்தில் ஆழ்த்திக் கொள்ள தேவையில்லை, மாறாக நிம்மதியாக இபாதத் செய்யுங்கள் என்பதையும் கூறிவிட்டார்கள். ஆனால் இன்றைய காலத்து மக்களுக்கு நான் இதையும் கூறிவிடுகின்றேன், இதற்கு இந்த அர்த்தமும் கிடையாது. அதாவது இன்றைய காலத்து மக்கள் சில வேளை இப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், துன்பத்தில் ஆழ்த்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை, எனவே வேக வேகமாக தொழுது கொள்ளலாம், இது ஒரு கடமையாகும், அதை நிறைவேற்றிவிட்டு தலையிலிருந்து இறக்கி வைத்து விடலாம், உங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற விஷயத்துக்கு முற்றிலும் எதிர்மறையான பொருள் கொள்ள துவங்கிவிட்டார்கள். இன்றைய நாள்களில் தொழுகையாளிகள் சிலர் வருகிறார்கள், சில நிமிடங்களில் தொழுதார்கள், முடித்து விட்டார்கள் என்று இருக்கிறார்கள். அல்லது வீடுகளில் தொழுகிறார்கள், அப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் தொழுது முடித்து விடுகிறார்கள். பலமுறை என்னிடம் இங்கும் மக்கள் எப்படி தொழ வேண்டும் என்று கேள்வி கேட்டு விடுகிறார்கள். ஆக தொழுகையை நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும். இதை குறித்து ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸ் உள்ளது. ஒரு சஹாபிக்கு அன்னார் 3-4 முறை தொழுமாறு வலியுறுத்தினார்கள். அவர் அன்னாரது அவைக்கு தாமதமாக வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்துவிட்டு அவையில் அமர்ந்திருந்தார்கள். ஜமாத்தான தொழுகை முடிந்திருந்தது, அவை கூடியிருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த சஹாபி தொழுவார், பிறகு அன்னாரிடம் வருவார். அப்பொழுது அன்னார், மீண்டும் சென்று தொழுவீராக என்று கூறுவார்கள். அவர் மீண்டும் தொழுது விட்டு வருவார். அப்பொழுது அன்னார், மீண்டும் சென்று தொழுவீராக என்று கூறுவார்கள். இவ்வாறு 3-4 முறை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மீண்டும் தொழுமாறு வலியுறுத்தினார்கள். அவர், எனக்கு இதைவிட சிறப்பாக தொழுவதற்கான வழிமுறை தெரியாது,
எப்படி தொழ வேண்டும் என்று தாங்கள் கூறுங்கள் என்று பணிவுடன் கூறினார். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையை நிறுத்தி நிதானமாக தொழுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திடுங்கள், துரூத் ஓதுங்கள், தௌஹீத் மற்றும் தஹ்மீத் ஆகியவற்றை ஓதுங்கள், ருக்கு மற்றும் சஜிதா ஆகியவையும் சரியாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். எனவே இதையும் நினைவில் கொள்ளுங்கள். வசதியாக தொழ வேண்டும் என்பதற்கு அவசரமாக தொழ வேண்டும் என்பது பொருள் கிடையாது. ஏனென்றால் எளிமையாக தொழுங்கள் என்ற அறிவிப்பில் ஒன்று வந்துவிட்டது. நமக்கு உறக்கம் வந்தது என்று வேக வேகமாக 2 நிமிடத்தில் தொழுவது கூடாது. மயக்க நிலையில் தொழுவது சாதாரணமாகவே தடுக்கப்பட்டுள்ளது. இது ஆகுமானதல்ல. மாறாக தொழ வேண்டும் என்றால் அதற்கான உரிமையையும் செலுத்த வேண்டும். அதையும் அன்னார் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். ஷிர்கை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வெறுத்தார்கள் என்றால், வஃபாத் நேரத்தில் அன்னார் இறுதி நேரத்தின் துன்பத்தில் மூழ்கியிருந்த பொழுது அன்னார் சில வேளை வலது பக்கம் திரும்பி படுப்பார்கள், சில வேளை இடது பக்கம் திரும்பி படுப்பார்கள். மேலும் தங்களுடைய நபிமார்களின் மண்ணறைகளை பள்ளி வாயில்களாக ஆக்கிக் கொண்ட அந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது இறைவன் சாபமிடுவானாக என்று கூறிக்கொண்டே செல்வார்கள். அதாவது அவர்கள் நபிமார்களின் மண்ணறைகளில் சஜிதா செய்கிறார்கள், அவர்களிடம் துவா கேட்கிறார்கள். அன்னாரது கூற்றின் பொருள் என்னவென்றால், எனது சமுதாயம் எனக்கு பிறகு இப்படிப்பட்ட செயலை செய்தால் அது எனது துவாக்களை பெறும் என்று நினைக்க வேண்டாம். மாறாக நான் அதை விட்டு முற்றிலும் விலகியிருப்பேன். ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அல்லாஹ் சாட்சி கேட்பான். இப்பொழுது பாருங்களேன், மதினாவிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய மன்னரையிடம் அரசாங்கம் பெரும் கட்டுப்பாடுகளை விதித்து வைத்திருக்கின்றது. இதன் காரணமாகவே யாரையும் சஜிதா செய்ய விட மாட்டார்கள், அருகில் கூட வரவிட மாட்டார்கள். ஆனால் பல முஸ்லிம் நாடுகளில் பீர்மார்கள் மற்றும் ஃபக்கீர்மார்களுடைய தர்காக்களில் சஜிதாக்கள் செய்யப்படுவதுண்டு, பெரியவர்களிடம் வேண்டிக் கொள்ளப்படுவதுண்டு. இந்த வழிமுறை ஷிர்காகும். இதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். தமக்கு முன் செய்வதை தடுத்திருக்கின்றார்கள். பிறகு வேறு ஒரு பீர், ஃபக்கீர் அல்லது சான்றோருக்கு அவர்களுடைய கபர் முன் சஜ்தா செய்யப்படுவதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அல்லாஹ்வினால் நாம் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த தீமைகளை விட்டோ நம்மை காப்பாற்றி கொண்டோம் தான். ஆனால் எவ்வாறாயினும் நாம் இபாதத்துகளின் தரத்தை பெற்று தீர வேண்டும். எனவே மற்றவர்களிடம், மற்ற முஸ்லிம்களிடம் இது அதிகமாக வழக்கத்தில் இருக்கிறது. அவர்கள் அந்த ஷிர்க்கிலிருந்து, இணை வைப்பிலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் அவர்கள் மீது கருணை புரிவானாக, அவர்களுக்கு அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. இறைவனுக்கு முன்னால் பணிவு எந்த அளவுக்கு இருந்தது என்றால், மக்கள் அன்னாரிடம், அல்லாஹின் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களோ தங்களுடைய அமல்களின் வலுவால் இறைவனின் அருளை பெற்றுவிடுவீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் தங்களுக்கு சான்றிதழ் வழங்கிவிட்டான், தங்களுடைய நல்லொழுக்கங்களை புகழ்ந்துள்ளான், தங்களுடைய முன்மாதிரியை முஸ்லிம்களுக்கு அமல் செய்வதற்கான ஒரு தரமாக நிறுத்திவிட்டான். இதன் பொருள், தங்களுடைய அமல்கள் எப்படிப்பட்டவை என்றால் அல்லாஹ் தங்களை மன்னித்தருள்வான் அல்லது மன்னித்து விட்டான் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், இல்லை இல்லை, நானும் இறைவனுடைய பேரருளினாலேயே மன்னிக்கப்படுவேன் என்று கூறினார்கள். ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒருமுறை ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். அன்னார், எந்த நபரும் தன்னுடைய அமல்களால் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களும் தங்களுடைய அமல்களால் சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்களா என்று பணிவுடன் கேட்டேன். அதற்கு அன்னார், நானும் என்னுடைய அமல்களின் வலுவால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, என்னும் இறைவனின் அருள் மற்றும் கருணை என்னை போர்த்தி கொண்டால் இது ஒன்றுதான் வழியாகும் என்று கூறினார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். பிறகு அன்னார் அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், உங்களுடைய வேலைகளில் நன்மையை மேற்கொள்ளுங்கள், இறைவனுடைய நெருக்கத்திற்கான வழிகளை தேடுங்கள். மேலும் கூறினார்கள், உங்களில் எவரும் தனது மரணத்துக்கு ஆசைப்பட வேண்டாம். அவர் நல்லவர் என்றால் உயிருடன் இருந்து தன்னுடைய நன்மைகளில் இன்னும் முன்னேறி விடுவார். தீயவர் என்றால் உயிருடன் இருந்து அவருக்கு தன் பாவங்களிலிருந்து தௌபா செய்வதற்கு நல்வாய்ப்பு கிடைக்கும், சிந்தனை உருவாகிவிடும். இது ஒரு மிகவும் முக்கியமான அறிவுரையாகும். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது எப்பொழுதும் மரணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இதற்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறியிருக்கின்றார்கள். ஏதாவது துன்பத்தினால் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்றால், மனிதன் ஏதாவது காரணத்தினால் தானே மரணத்துக்காக ஆசைப்படுகிறான். உங்களுடைய நன்மைகள் எதுவும் இருக்கின்றனவென்றால் அல்லாஹ் உங்களுக்கு மேற்கொண்டு நன்மைகள் செய்ய நல்வாய்ப்பு வழங்குவான். மறுமையில் உங்களுக்கு சிறந்த ஏற்பாடு இருக்கும். உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். உங்களிடம் தீமைகள் இருக்கின்றன என்றால் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நல்வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு இதன் பக்கம் கவனம் பிறந்துவிட்டால் தீமைகளிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். பிறகும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவீர்கள். நேரம் வரும்போது அந்த நேரத்தில் பிறகு அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொள்வான் என்றால்,
உங்களுடைய பாவ மன்னிப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, கிடைக்கவும் செய்யும். அன்னாருடைய இபாதத்துக்களான தரத்தை பார்த்துவிட்டோம். மற்றவர்களுக்கும் கவனமூட்டி வந்தார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஒருமுறை அன்னார் இரவு நேரத்தில் தம் மருமகன் ஹஜரத் அலி மற்றும் தம் மகள் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் வீட்டுக்கு சென்றார்கள். அவர்களிடம் தஹஜ்ஜுத் தொழுது வருகிறீர்களா என்று கேட்டார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுவதற்கு முயற்சியோ செய்கிறோம் தான், ஆனால் இறை நாட்டத்திற்கு ஏற்ப என்றாவது நாங்கள் கண்வெளிப்பதில்லை, பிறகு தஹஜ்ஜுத் விடுபட்டு விடுகிறது என்று பணிவுடன் கூறினார்கள். அன்னார், தஹஜ்ஜுத் தொழுது வாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு எழுந்து தம் வீட்டை நோக்கி செல்ல துவங்கினார்கள். வழியில் அன்னார், ஒகானல் இன்சானு அக்ஸர ஷையின் ஜதலா, அதாவது மனிதன் பெரும்பாலும் தனது தவறை ஏற்படுவதற்கு பதற்றப்படுகிறான், பல்வேறு வகையான சான்றுகளை தந்து தனது தவற்றின் மீது திரையிடுகின்றான் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அவர்களுக்கு முன்னாலும் கூறினார்கள், அவர்களுக்கு புரிய வைத்து விட்டார்கள். திரும்பி வரும்போதும் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே சென்றார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் வரை மற்ற மக்களும் இந்த விஷயத்தை எட்ட வைப்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எப்பொழுதாவது எங்களிடம் பிழை ஏற்பட்டு விடுகிறது, அதாவது தவறு ஏற்பட்டு விடுகிறது, எனவே எங்களால் எழுந்திருக்க முடிவதில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அவ்வாறு சொல்வதற்கு பதிலாக அவர்கள், இறைவனின் நாட்டம் இருந்திருந்தால் நாங்கள் விழித்துக் கொள்கிறோம், இல்லை என்றால் உறங்கி கிடக்கிறோம் என்று இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் மீது போட்டுவிட்டார்கள். ஆக உங்கள் தவறை அல்லாஹ்வின் பக்கம் ஏன் கொண்டு செல்கிறீர்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கமாக இருந்தது. முன்னரும் கூறப்பட்டுள்ளபடி அன்னாருக்கு இபாதத்திலும் எந்த வகையான பாசாங்கும் அல்லது பகட்டும் பிடிக்கவில்லை. எடுத்துக்காட்டாக, அன்னார் ஒருமுறை தமது இல்லத்தில் கயிறுகள் தொங்குவதை கண்டார்கள். அப்பொழுது அன்னார் அவர்களை தடுத்து கயிறுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோட்பாடாக இருந்தது. அதாவது எந்த ஆற்றல்களை அல்லாஹ் மனிதனிடம் உருவாக்கியுள்ளானோ அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இதுவே அசல் இபாதத்தாகும். கண்கள் இருக்கும்போது கண்ணை மூடிக்கொள்வது அல்லது அதை பிடுங்கி எடுக்கச் செய்வது ஒன்று விவாதத்து கிடையாது. மாறாக இது அவமதித்தல் ஆகும். எனினும் அவற்றை தவறாக பயன்படுத்துவது பாவமாகும். இப்பொழுது இன்றைய நாள்களில் பார்த்து கொள்ளுங்கள், உலகின் இத்தகைய பல்வேறு விஷயங்கள் உள்ளன, மனிதர்களின் ஆசைகள் உள்ளன, ஈர்ப்புகள் உள்ளன, அவை நம்மை தம் பக்கம் ஈர்க்கின்றன. நாம் அவற்றின் பக்கம் கவனம் செலுத்தினால் தவறான வகை நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்கிறோம் அல்லது இணையத்தில் பார்க்கிறோம் அல்லது பொருத்தமற்ற விஷயம் எதையும் பார்க்கிறோம் என்றால் இது பாவமாகும். அன்னார் கூறினார்கள், அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பது அசல் விஷயமாகும். இதுவே உங்களை நற்கூலிக்கு உரியவராக ஆக்கும். அவ்வாறே காதுகளை மூடிக்கொள்வது ஒன்றும் நன்மை கிடையாது. அல்லாஹ் ஒரு திறனை வழங்கியிருக்கிறான், ஏன் அதை மூடுகிறீர்கள்? இதை அவமதித்தல் என்றே சொல்ல வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு ஓர் அருட்கொடையை வழங்கியுள்ளான், நீங்கள் அதை வீணாக்குகிறீர்கள். எனினும் மக்களின் புறங்கூறுதல் மற்றும் கோல் சொல்லுதல் ஆகியவற்றை கேட்பது பாவமாகும். பல மக்கள் இருக்கிறார்கள், புறங்கூறவும் செய்கிறார்கள், கோல் சொல்தலையும் கேட்கிறார்கள், மக்களை பற்றி தவறான விஷயங்களை கேட்கிறார்கள், பிறகு அதிலிருந்து இன்பமும் அடைந்து கொண்டிருப்பார்கள். மக்களின் பலவீனங்கள் மற்றும் தவறான விஷயங்களை கேட்டு சிரித்து கொண்டிருப்பார்கள். இந்த விஷயங்கள் தவறாகும், இது பாவமாகும். இதை பற்றி அன்னார் கூறினார்கள், இத்தகைய செயல்களை செய்யாதீர்கள். அன்னார் கூறினார்கள், இயல்பான ஆற்றல்களை சரியான முறையில் பயன்படுத்துதலே நல்லொழுக்கமாகும். இயல்பான ஆற்றல்களை அழித்து விடுவது முட்டாள்தனமாகும். அவற்றை தகாத செயல்களில் ஈடுபடுத்துவது தீய நடத்தையாகும். அவற்றிற்கான அசல் மற்றும் சரியான பயன்பாடு நன்மையாகும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் சுருக்கமாகும். இதுவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுய வாழ்வின் சுருக்கமும் ஆகும். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் நீங்கள் முன்மாதிரியாக அதை மேற்கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளான். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமல்கள் தொடர்பாக ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கூறுகிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் அன்னாருக்கு முன்னால் 2 வழிகள் திறந்திருந்து அன்னார் அவ்விரு வழிகளில் எளிமையான வழியை தேர்ந்தெடுக்காமல் இருந்தது ஒருபோதும் நடக்கவில்லை. எனினும் எளிய வழியை தேர்ந்தெடுப்பதில் பாவத்திற்கான எந்த சாத்தியமும் இல்லாமல் இருப்பது நிபந்தனை. இப்பொழுது 2 வழிகள் உள்ளன, ஒன்று எளிய வழி, மற்றொன்று சிரமமான வழி. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது எளிய வழியோ அதை மேற்கொள்ள முயற்சி செய்வார்கள். ஏனெனில் அல்லாஹ் தேவையில்லாமல் மனிதனை இன்னலில் ஆழ்த்த விரும்புவதில்லை. ஆனால் அந்த எளிய வழியில் செல்வதனால் சில பாவங்களும் நிகழ வாய்ப்பு உள்ளது என்று எங்கு தெரிய வருகிறதோ பிறகு அன்னார் அதை விட்டும் விலகி ஓடுவார்கள், நீளமான வழியை தேர்வு செய்வார்கள். இன்னும் கூறுவதாயின், சிறிதளவும் ஐயம் ஏற்பட்டால் அன்னார் எப்படி விலகி ஓடுவார்கள் என்றால், அன்னாரது இந்த
அமல் அனைத்து மனிதர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதை விட்டு விலகிச் செல்வதற்கு எந்த மனிதனும் அந்த அளவுக்கு முயற்சி செய்யவே முடியாது. அவ்வளவு விலகிச் செல்வார்கள். ஆக உலகில் பார்த்து கொள்ளுங்கள், சிலவேளை ஏமாற்றுவதற்காக மக்கள் தம்மை துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டு நாம் கடும் முயற்சி செய்தோம், அது செய்தோம் என்று தமது பெரும் சிறப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். பீர் ஃபகீர்களும் இத்தகைய விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். பெரும் கதைகள் உள்ளன. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமைக்கான வழியை தேடினார்கள். ஏனென்றால் எந்த மக்கள் இப்படி உலகுக்கு காட்டுவதற்காக பேசுகிறார்களோ, தமது பெருமையை எடுத்துக் கூறுவதற்காக தம்மை துன்பங்களில் ஆழ்த்திக் கொள்வார்கள், அல்லது தம்மை புகழ வைப்பதற்காக செய்வார்கள், இறைவனுக்காக செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இறைவனுக்கும் அவர்களுடைய துன்பங்களால் எந்த பயனும் இல்லை. அவர்களுக்கு அதற்கென எந்த நற்கூலியும் கிடைப்பதில்லை. இதுவோ மக்களை ஏமாற்றுவதற்காக இருக்கிறது. மனிதன் ஏமாற்றுவதற்காக ஒரு வேலை செய்யும் போது அந்த தீய எண்ணம் காரணமாக பிறகு அல்லாஹ் அவனுக்கு தீமையை அளிக்கிறான், நற்கூலியை அளிப்பதில்லை. சில மக்கள் தங்களுடைய குறைகளை மறைப்பதற்காக நாங்கள் இது செய்தோம் அது செய்தோம் என்று பெரிதாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் திரையிட முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். மிகவும் உயர்ந்த வகையான அந்த பணியை நாங்கள் செய்துவிட்டோம், அதன் காரணமாக நாங்கள் பெரும் சிரமத்தில் ஆழ்த்தப்பட்டோம் என்று தம்மை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் இதை பெரிதும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், இல்லை, இந்த நன்மைகள் உங்களுக்கு அல்லாஹின் நெருக்கத்தை பெற்றுத்தராது. அதற்கு மாறாக அல்லாஹின் கோபத்திற்கு ஆளாக்கிவிடும். ஏனெனில் உங்களுடைய நீயத் தூய்மையானதாக இருக்கவில்லை. நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் மக்களுக்கு காட்டினால் மக்கள் நமக்கு சாதகமாக ஆகிவிடுவார்கள் என்று அத்தகைய சில பணிகளை செய்து விடுகிறீர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சின்ன சின்ன பாடங்களை தம்முடைய முன்மாதிரியின் மூலமாகவும் வழங்கியுள்ளார்கள். அறிவுரை வழங்கியும் கூறியுள்ளார்கள். மனிதகுலத்துடன் நடந்து கொள்வதை பொறுத்தவரை அதில் அன்னாரது வீட்டிலிருந்து துவங்குவோம். அன்னார் துணைவியார்களுக்கான உரிமைகளில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்ப்போம். மிகவும் பரிவான மற்றும் நீதியான அணுகுமுறையாக இருந்தது. இன்றைய காலத்து மக்களும் இதை புரிந்து கொண்டால் வீடுகளின் பல சண்டைகள் மற்றும் குழப்பங்கள் அகன்றுவிடும். சில நேரம் அன்னாருடைய துணைவியார்கள் அன்னாரிடம் கடுமையாகவும் இருந்து விடுவார்கள். அதாவது கடுமையாக பேசி வந்தார்கள், கோபத்துடன் பேசுவார்கள். ஆனால் அன்னார் மௌனமாக சிரித்து விஷயத்தை தணித்து விடுவார்கள். ஒரு நாள் அன்னார் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஆயிஷா, நீங்கள் என் மீது கோபமாக இருக்கும்போது நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்து விடுகிறது என்று கூறினார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தங்களுக்கு எப்படி தெரிந்து விடுகிறது என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், நீங்கள் என் மீது மகிழ்ச்சியாக இருக்கும்போது சத்தியம் செய்வதற்கான ஏதாவது சந்தர்ப்பம் வந்துவிட்டால் எப்பொழுதும் முஹம்மதின் இறைவன் மீது ஆணையாக விஷயம் இப்படி என்று கூறுவீர்கள். நீங்கள் என் மீது கோபமாக இருக்கும்போது சத்தியம் செய்வதற்கான தேவை ஏற்பட்டால் நீங்கள் இப்ராஹீமின் இறைவன் மீது ஆணையாக விஷயம் இப்படி என்று கூறுவீர்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ஆயிஷா அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டு புன்சிரித்தார்கள். மேலும் அன்னார் கூறியதற்கு சான்று பகிர்ந்த வண்ணம், தாங்கள் முற்றிலும் சரியாக புரிந்துள்ளீர்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிகழ்வுகளும் உள்ளன. இவர்கள் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார்களில் முதலாமவரும் எல்லாரையும் விட மூத்தவரும் ஆவார்கள். இவர்கள் அன்னாருக்காக பெரும் தியாகங்களை செய்துள்ளார்கள். இவர்களின் வஃபாத்திற்கு பிறகு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமண பந்தத்தில் இளம் துணைவியார்கள் வந்தார்கள். ஆனால் அவ்வாறிருந்தும் அன்னார் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடனான உறவை மறக்கவில்லை. ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தோழியர்களும் வரும்போது அன்னார் அவர்களை வரவேற்பதற்காக எழுந்து நின்று விடுவார்கள். ஹசரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த ஏதாவது ஒரு பொருள் அன்னாருக்கு முன்னால் வந்துவிட்டால் அன்னாருடைய கண்களில் கண்ணீர் வந்துவிடும். பத்ர் யுத்தத்தின் நிகழ்வாகும். அதுவரை முஸ்லீம் ஆகாத அன்னாருடைய ஒரு மகன் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தார். விடுதலைக்கான ஈட்டுத்தொகையை செலுத்துவதற்கு அவரிடம் எந்த பணமும் இருக்கவில்லை. அவருடைய மனைவி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள், தம் கணவரை காப்பாற்ற வேறு எந்த செலவும் இல்லை என்பதை பார்த்தார்கள். எனவே தம் தாயாரின் இறுதி நினைவாக அவர்களிடமிருந்த ஒரு மாலையை, ஒரு செயினை அவர்கள் தம் கணவருக்கான ஈட்டுத்தொகையாக மதீனாவுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த மாலை கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட போது அன்னார் அதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அன்னாருடைய கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அன்னார் சஹாபாவிடம், நான் உங்களுக்கு கட்டளையோ இடவில்லை, ஏனெனில் எனக்கு அப்படி கட்டளையிடுவதற்கான எந்த உரிமையும் இல்லை. ஆனால் இந்த மாலை ஜைனபிடம் தன் தாயின் இறுதி நினைவாக உள்ளது என்று எனக்கு தெரியும். நீங்கள் மகிழ்ச்சியுடன் அப்படி செய்ய முடிந்தால் ஒரு மகளை அவளின் தாயின் இறுதி நினைவுப் பொருளை விட்டு இழப்பிற்குரியவர்களாக ஆக்க வேண்டாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன் என்று கூறினார்கள். சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு இதைவிட அதிக மகிழ்ச்சிக்குரியதாக எது இருக்க முடியும் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் அந்த மாலையை ஹதரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னாருடன் செய்த அந்த நன்மைகளின் தாக்கம் அன்னார் மீது எந்த அளவு இருந்ததென்றால், அன்னார் பெரும்பாலும் தம் துணைவியார்களிடம் அவர்களை பற்றி கூறி வருவார்கள். இது குறித்து ஒரு நிகழ்வு வருகிறது. மனைவிமார்களிடையே ஒருவர் மற்றவருடன் சிறிது சச்சரவு ஏற்படுவதும் வழக்கம். அந்த மனைவி மரணித்திருந்தார்கள் என்றாலும் சரி, அவரை அதிகமாக புகழ்ந்தால் பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம்
இவ்வாறு அன்னார் ஒருமுறை ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்தார்கள். அப்பொழுது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிழவியை பற்றி ஏன் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், போக விடுங்கள், இப்பொழுது அவர்களை பற்றிய பேச்சை விடுங்கள், அல்லாஹ் அவர்களை விட சிறந்த இளமையான அழகான பெண்களை தங்களுக்கு வழங்கியுள்ளார் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருக்கம் ஏற்பட்டு விட்டது. அன்னார், ஆயிஷாவே, ஹதீஜா எனக்கு எவ்வளவு தீண்டு செய்துள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். உயர் நல்லொழுக்கத்தில் அன்னாரது தரம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம். நாம் வரலாற்றில் பார்வையிட்டால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் அன்னாருடைய தந்தையாரும் சிறுவயதிலேயே அன்னாருடைய தாயாரும் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆரம்ப 8 வயதை அன்னார் தம் தந்தை வழிபாட்டனாரின் கண்காணிப்பில் கழித்தார்கள். இதற்கு பிறகு அன்னார் தம் சச்சா அபு தாலிப் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்தார்கள். சச்சாவுடன் இரத்த உறவும் இருந்தது. அவர்களுடைய தந்தையாரும் கூட மரணிக்கும் தருவாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து வசியத், அதாவது வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். எனவே அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறிப்பாக அன்பும் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அக்கறையும் கொண்டிருந்தார்கள். ஆனால் சாச்சியிடம் அந்த பரிவு குணம் இருக்கவில்லை. குடும்ப பொறுப்புகளுக்கான உணர்வும் இருக்கவில்லை. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வரும்போதும் சில வேளை அன்னாருடைய சாச்சி தம் குழந்தைகளுக்கு முதலில் கொடுத்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருத்தில் கொள்ள மாட்டார். அன்னார் அப்பொழுது சிறு பிள்ளையாக இருந்தார்கள். அபு தாலிப் அவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது தம் சகோதரர் மகன் அழுது கொண்டோ அல்லது முறையிட்டு கொண்டோ இருப்பதை பார்ப்பதற்கு பதிலாக என்ன பார்ப்பார்கள் என்றால், தம் பிள்ளைகளோ ஏதோ ஒன்றை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சகோதரரின் அந்த சிறிய பிள்ளை கண்ணியத்தின் மலை போல் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதாவது கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலும் மிகவும் பொறுமையோடு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார்கள். சாச்சா என்ற முறையில் அன்பும் குடும்ப பொறுப்புகளும் அவர்களின் கண்முன் வந்துவிடும். அவர்கள் வேகமாக ஓடி வந்து தம் சகோதரரின் புதல்வரை தோளில் தூக்கிக் கொள்வார்கள். என் பிள்ளையையும் பார்த்துக்கொள் என்று கூறுவார்கள். இப்படி பலமுறை நடந்து வந்தது. ஹஜரத் முஸ்லிம் மோதலிலான அவர்கள் ஒரு இடத்தில் இந்த அறிவிப்பை எடுத்துரைத்து எழுதியுள்ளார்கள். ஆனால் பார்க்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் முறையிட்டதும் கிடையாது. அன்னாருடைய முகத்தில் ஒருபோதும் துயரம் வெளிப்பட்டதும் கிடையாது. அதனால் ஒருபோதும் சிடுசிடுப்பு தன்மையும் உருவானது கிடையாது. மேலும் தம் சாச்சா வழி சகோதரர்கள் மீது ஒருபோதும் போட்டி மனப்பான்மை உருவானது கிடையாது. எப்படி அன்னார் பிற்காலத்தில் மாறிய நிலைமையிலும் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹஜரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரை தம் தர்பியத்தில் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் எல்லா விதத்திலும் அவர்களுடைய மேம்பாட்டுக்காக திட்டம் வகுத்தார்கள் என்று பாருங்கள். இன்றைய காலத்தில் பார்த்து கொள்ளுங்கள், பெரியவர்களான பிறகும் மக்கள் சின்ன வயசு விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள், பழிவாங்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையிலேயே நடந்து கொண்டார்கள். இன்னும் சொல்வதாயின், பெரியவர்களாகி புரியக்கூடிய வயதை அடைந்த பிறகும் இன்றைய நாள்களில் நாம் பார்த்துள்ளோம், சில மக்கள் தம்முடைய மற்ற உறவினர்களிடம் செல்ல வேண்டி வந்துவிட்டால் சில வேளை அவர்களுடைய தந்தை இருக்க மாட்டார்கள், அதனால் 14-15 வயதில் இருக்க வேண்டி வந்து விடுகிறது, அல்லது வேறு ஏதாவது நிர்பந்தத்தின் காரணமாக இருக்க வேண்டி வந்து விடுகிறது. அங்கு அந்த உறவினர்கள் ஏதாவது வரம்பு மீறினால் பிறகு அந்த விஷயங்களை இவர்கள் மறக்க மாட்டார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது பிறகு பழிவாங்கி கொண்டே செல்வார்கள். ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பழிவாங்கவில்லை. மாறாக அதற்கு நேர்மாறாக சந்தர்ப்பம் வந்த பொழுது அவர்களை தம் அரவணைப்பில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு தர்பியத் வழங்கினார்கள். மேலும் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை வழங்கினார்கள். உயர் நல்லொழுக்கம் தொடர்பாக பொறுமைக்கான ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஒருமுறை ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய மகன் இறந்துவிட்டான். அவள் தன் மகனின் மண்ணறைக்கு முன்பு ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமாக கடந்து சென்ற போது அன்னார், பெண்ணே, பொறுமை காப்பாயாக, இறைவனின் விருப்பம் அனைத்திலும் மேலோங்கியதாக உள்ளது என்று கூறினார்கள். அந்த பெண் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் காணவில்லை. அவள் எதிர்த்து பேசி, என் குழந்தை இறந்தது போன்று உங்கள் குழந்தையும் இறந்திருந்தால் பிறகு பொறுமை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று பதிலளித்தாள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒன்று அல்ல, என்னுடைய 7 பிள்ளைகள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆக இது போன்ற சந்தர்ப்பங்களில் கடந்த கால பெரும் துயரங்களை இந்த அளவுதான் வெளிப்படுத்தி வந்தார்கள். ஆனால் ஒருபோதும் அதைவிட அதிகமாக வெளிப்படுத்தியது கிடையாது. அந்த வேதனையின் காரணமாக மனித குலத்திற்கு தொண்டு செய்வதில் எப்பொழுதும் அன்னார் குறை வைத்ததும் கிடையாது. அன்னாரது பொறுமையின் நிலை எப்படி இருந்ததென்றால், அல்லாஹ் அன்னாருக்கு அரசாட்சி வழங்கிய பிறகும் அப்பொழுதும் அன்னார் ஒவ்வொருவர் கூறுவதையும் கேட்பார்கள். யாராவது ஒருவர் கடுமை காட்டினாலும் அன்னார் அமைதியாகி விடுவார்கள். கடுமை காட்டுபவருக்கு ஒருபோதும் கடுமையுடன் பதிலளிக்க மாட்டார்கள். வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது, முஸ்லிம்கள் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னாருடைய பெயரை வைத்து அழைப்பதற்கு பதிலாக அன்னாருடைய ஆன்மீக அந்தஸ்தை வைத்து அழைத்து வந்தார்கள். அதாவது யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறி அழைத்து வந்தார்கள்.
மாற்று மதத்தவர்கள் தம்முடைய வழிமுறைப்படி அங்குள்ள வழக்கப்படி எப்படி கண்ணியமளித்து வந்தார்கள் என்றால், அன்னாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழைப்பதற்கு பதிலாக அபுல் காசிம் என்று அழைத்து வந்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குனியத் பெயராகும், அதாவது காசிமின் தந்தை. ஏனென்றால் அன்னாருடைய ஒரு மகன் பெயர் காசிம் என்றும் இருந்தது. அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஒருமுறை ஒரு யூதன் மதீனாவுக்கு வந்தான். அவன் அன்னாரிடம் வந்து விவாதம் செய்ய துவங்கிவிட்டான். விவாதத்துக்கு நடுவே அவன் முஹம்மதே விஷயம் இப்படி, முஹம்மதே விஷயம் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வித மன இறுக்கமும் இல்லாமல் அவனுடைய பேச்சுக்கு பதிலளித்து வந்தார்கள். ஆனால் அவனது இந்த அவமதித்தலை கண்டு சஹாபாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடைசியில் ஒரு சஹாபியால் பொறுமை காக்க முடியவில்லை. அவர்கள் அந்த யூதனிடம், எச்சரிக்கை, அன்னாருடைய பெயரை கூறி பேசாதே, உன்னால் ரசூலுல்லாஹ் என்று அழைக்க முடியாதென்றால் குறைந்தபட்சம் அபுல் காசிம் என்று அழைத்திடு என்று கூறினார்கள். அதற்கு அந்த யூதன், நானோ இவர்களின் தாய் தந்தை அவர்களுக்கு வைத்த பெயரை வைத்தே அழைப்பேன் என்றான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரித்தார்கள். மேலும் சஹாபாவிடம், பாருங்கள், இவர் சரியாகவே கூறுகிறார். என் தாய் தந்தையர் எனக்கு முஹம்மது என்று தான் பெயர் வைத்தார்கள். இவர் என்ன பெயர் வைத்து அழைக்க விரும்புகிறாரோ அழைக்க விடுங்கள், இவர் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் என்று கூறினார்கள். பொறுமை காத்தல் நிலை எப்படி இருந்தது என்றால், சில வேளை அன்னார் ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியே புறப்படுவார்கள். சில மக்கள் அன்னாருடைய வழியை தடுத்து நின்று கொள்வார்கள். தம்முடைய தேவைகளை எடுத்து கூற தொடங்கிவிடுவார்கள். அவர்கள் தம் விஷயங்களை முடித்து விடாத வரை அன்னார் நின்று கொண்டிருப்பார்கள். பிறகு அன்னார் அடுத்து செல்வார்கள். பிறகு சில மக்களுக்கு வழக்கம் இருக்கும், கை குலுக்கும் பொழுது நீண்ட நேரம் கையை பிடித்து வைத்திருப்பார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் கைகளை வெகு நேரம் பிடித்தே வைத்திருப்பார்கள். இது ஒன்றும் விருப்பமான செயல் இல்லை என்றாலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய கைகளிலிருந்து தம் கையை உதறி விடுவிக்க மாட்டார்கள். எல்லாவிதமான தேவையுடையவர்கள் தம்முடைய தேவைகளை அன்னார் முன்னால் எடுத்து வைப்பார்கள். சில வேளை கேட்கக்கூடியவருக்கு அவருடைய தேவைக்கு ஏற்ப ஏதாவது கொடுத்து விடுவார்கள். அப்பொழுது அவர் தனது பேராசையால் நிர்பந்தத்திற்கு ஆளாகி இன்னும் அதிகமாக கோரிக்கை வைப்பார். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆசையையும் நிறைவேற்றி விடுவார்கள். சில நேரங்களில் மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அன்னார் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே செல்வார்கள். குறிப்பாக இத்தகைய நிலையில் களப்பற்றவராக தென்படுகின்ற மனிதர் கேட்பவராக இருந்தால், அவர் கேட்பதற்கு ஏற்ப கொடுத்ததற்கு பிறகு அந்த களப்பற்ற மனிதரிடம், நீர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அது இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று மட்டும் கூறுவார்கள். எனவே ஒரு முறை ஒரு சஹாபி தொடர்ச்சியாக வற்புறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல முறை தம்முடைய தேவைகளுக்காக பணம் கேட்டார். அன்னார் அவருடைய ஆசையை நிறைவேற்றிவிட்டார்கள். ஆனால் இறுதியில் மனிதன் அல்லாஹின் மீது தவக்குல் வைப்பதே எல்லாவற்றிலும் சிறந்த தரமாகும் என்று கூறினார்கள். அந்த சஹாபியிடம் களப்பட்ட தன்மை இருந்தது, பணிவும் இருந்தது. அவர் என்னவெல்லாம் பெற்றிருந்தாரோ அவற்றை பணிவின் காரணமாகவோ அவர் திருப்பி கொடுக்கவில்லை தான். ஆனால் எதிர்காலத்திற்கு அவர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய கடைசி விஷயமாகும், இனி நான் எந்த நிலையிலும் யாரிடமும் எதுவும் கேட்டு பெற மாட்டேன் என்று கூறினார்கள். அந்த சஹாபியை பற்றிய ஒரு நிகழ்வு வருகின்றது. ஒரு முறை போர் நடந்து கொண்டிருந்தது. மிகவும் பயங்கரமான போர் சூழல் இருந்தது. போர்க்களத்தில் ஈட்டிகள் எரியப்பட்டு வந்தன, வாள்கள் வீசப்பட்டு கொண்டிருந்தன, அம்புகள் வீசப்பட்டு கொண்டிருந்தன, வாள்கள் வீசப்பட்டன, ஈட்டிகள் எரியப்பட்டன, சிப்பாய்களும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள், தலைகள் வெட்டப்பட்டு கொண்டிருந்தன. சரியாக இவர்கள் எதிரிகளின் திரளுக்கு நடுவில் இருந்தபோது இவர்களுடைய ஒரு சாட்டை கையிலிருந்து நடுவில் விழுந்து விட்டது. பக்கத்தில் இருந்த ஒரு முஸ்லிம் காலாட்படை வீரர், அதிகாரி கீழே இறங்கினார் என்றால் அதனால் இழப்பு ஏற்பட்டு விடப் போகிறது என்று எண்ணி அவர்களுடைய கையில் எடுத்துக் கொடுப்பதற்காக குடிந்து அந்த சாட்டையை எடுக்க பார்த்தார். இந்த சஹாபியின் பார்வை அந்த சிப்பாய் மீது பட்டது. இவர்கள், என் சகோதரரே, உங்களுக்கு நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அந்த சாட்டையை எடுக்காதீர்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறியவாறு இவர்கள் குதிரையிலிருந்து இறங்கி சாட்டை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு இவர்கள் தம் உடனிருந்தவரிடம், நான் யாரிடமும் எதுவும் கேட்டு பெறமாட்டேன் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை சாட்டை எடுக்க விட்டிருந்தால் நான் நாவால் உங்களிடம் எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்கவில்லை தான். ஆயினும் சூழ்நிலையின் அடிப்படையில் இது கேட்பதாக அமைந்திருக்கும் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது? அவ்வாறு செய்வது என்னை வாக்குறுதியை மீறியவனாக ஆக்கியிருக்கும். ஆக இது போர்க்களம்தான். ஆனாலும் நான் என் வேலையை நானே செய்வேன் என்று கூறினார்கள். இந்த பயங்கரமான நிலையிலும் அவர்களுக்கு தமது வாக்குறுதி நினைவிருந்தது. ஆக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. அன்னாரது நீதி தொடர்பாக, உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல் தொடர்பாக, ஏழைகளை கருத்தில் கொள்வது தொடர்பாக உள்ளன. இவை நமக்கு ஒரு முன்மாதிரியாகும். ஏழைகளின் செல்வங்களை பாதுகாப்பது தொடர்பாக உள்ளது. பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது உள்ளது. இது குறித்து நான் முன்னரும் கூறியிருந்தேன். வீட்டில் துணைவியார்களுடன் மற்ற பெண்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். மனித குலத்துக்கு தொண்டு செய்வது தொடர்பாக
அண்டை அயலாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்தல் மற்றும் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்தல் ஆகியவை தொடர்பாக எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன. அவை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியில் நமக்கு கிடைக்கின்றன. மக்களின் செல்வங்களை பாதுகாப்பதற்காக அன்னார் என்ன முயற்சி செய்து வந்தார்கள்? பிறரது குறையை மறைப்பது தொடர்பாக அன்னாரது முயற்சி என்னவாக இருந்தது? எவ்வாறு திரையிட்டு வந்தார்கள்? உண்மை தொடர்பாக என்ன அறிவுரைகள் இருந்தன? தப்பெண்ணத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுதல் தொடர்பாக அன்னார் என்ன கூறினார்கள்? குறை கண்டுபிடித்தலிருந்து தவிர்த்து கொள்ளுதல் தொடர்பாக என்ன கூறினார்கள்? நம்பிக்கையிழந்த போதிலிருந்து தவிர்த்து கொள்ளுதல் தொடர்பாக என்ன கூறினார்கள்? இதுவரை என்றால் விலங்குகளுடன் நல்ல முறை நடந்து கொள்தல் தொடர்பாகவும் கூறியுள்ளார்கள். மத நல்லிணக்கம் தொடர்பாகவும் அன்னார் கூறியுள்ளார்கள். இந்த எல்லா விஷயங்களும் எத்தகையவை என்றால் இவை நமக்கு முழுமையான முன்மாதிரியாகும். நான் முன்னரும் கூறியது போன்று இனி இந்த விஷயங்களை நான் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப எடுத்து கூறிக்கொண்டே இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் இந்த விஷயத்தை இங்கு நிறைவு செய்கிறேன். ஹதரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், அந்த மனிதர் தமது இயல்பால், தம்முடைய பண்புகளால், தம்முடைய செயல்களால், தம்முடைய அமல்களால், தமது ஆன்மீக மற்றும் தூய ஆற்றலால் எனும் வலுவான நதியால் முழுமையான நிறைவு பெற்ற முன்மாதிரியை அறிவு ரீதியிலும் செயல் ரீதியிலும் உண்மையுடனும் உறுதித்தன்மையுடனும் காட்டினார்கள். இவ்வாறு முழுமை பெற்ற மனிதர் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த அருளுக்குரிய நபி, நபிமார்களின் முத்திரை, தூயவர்களின் தலைவர், இறை தூதர்களில் இறுதி எல்லை அடைந்தவர், தூதர்களின் பெருமிதத்திற்குரியவர் ஜனாப் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இறைவா, அன்பிற்குரிய இறைவா, உலகம் தோன்றியதிலிருந்து நீ எவர் மீதும் பொழியாத அளவு கருணை மற்றும் அருளை இந்த அன்பிற்குரிய நபியின் மீது பொழிவாயாக. எனவே அல்லாஹ் நமக்கு இந்த நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின்படி செயல்பட்டவாறு உண்மையான முஸ்லிம்களாக ஆவதற்கு முயற்சி செய்வோமாக. அன்னாரது இந்த தூது செய்தியை உலகில் எட்ட வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்போமாக. இவ்வாறு உலகத்தையும் நாம் அன்னாரது கொடியின் கீழ் கொண்டு வருபவர்களாக இருப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத். தொழுகைக்கு பிறகு நான் ஜனாசாவும் தொழ வைப்பேன். ஜனாசா வந்துவிட்டதா? ஒரு ஹாசர் ஜனாசா ஆகும். இது மதிப்பிற்குரிய லேக் அஹமத் தாஹிர் சாஹிப் அவர்களுடையதாகும். ஜமாத்தின் முரபி ஆவார்கள். யுகேவில் இருந்தார்கள். கடந்த நாள்களில் 83வது வயதில் இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசி ஆவார்கள். பின்விட்டு சென்றவர்களில் ஒரு மகள் மற்றும் 3 மகன்கள் இருக்கிறார்கள். லேக் தாஹிர் சாஹிப் அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களின் சஹாபியான ஹஜரத் ஷேக் ஃபசில் அஹமத் சாஹிப் பட்டாலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் காதியானில் பிறந்தார்கள். இவர்களின் தந்தையார் 1907 பையத் செய்தார்கள். லேக் சாஹிப் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற பிறகு 1959 வாழ்வை அர்ப்பணித்தார்கள். ரப்வாவின் ஜாமியா அஹ்மதியாவில் நுழைந்தார்கள். 1966 ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்றார்கள். ஜாமியா படிப்பின் போது இவர்கள் எஃப்ஏவு முடித்தார்கள். அதீப் ஃபாசில் படிப்பு முடித்தார்கள். அரபி ஃபாசில் படிப்பு முடித்தார்கள். ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்ற பிறகு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் BA பட்டமும் பெற்றார்கள். ஜூலை 1967 இவர்கள் தொண்டாற்றுவதற்காக முபல்லிகாக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இங்கு லண்டன் ஃபசில் பள்ளிவாசலில் நாயிப் இமாமாக இவர்களுக்கு தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு 1970 பாகிஸ்தானுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். பிறகு இஸ்லாஹ் இர்ஷாத் துறையின் கீழ் பல்வேறு இடங்களில் இவர்கள் முரப்பியாக பணியாற்றி வந்தார்கள். பிறகு இவர்கள் தஸ்னீஃப் நூல்கள் துறையில் பணிமாற்றம் செய்யப்பட்டார்கள். இவர்கள் மௌலானா அப்துல் ஹமீத் நூரம் சாஹிப் அவர்களின் பேரர் ஆவார்கள். பிறகு இவ்வாறு இவர்கள் அங்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் போது ஜாமியாவில் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டார்கள். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் கல்வி கற்பிக்கும் கடமையை நிறைவேற்றி வந்தார்கள். பிறகு 1982 வக்காலத் தப்ஷீரில் பணி நியமிக்கப்பட்டார்கள். நாயிப் வக்கீலு தப்ஷீராக நியமனம் செய்யப்பட்டார்கள். இவ்வாறு ஜாமியாவின் போது ஹுத்தாமுல் அஹ்மதியா மற்றும் கிளை அமைப்புகளின் தொண்டுகளையும் மாற்றி வந்தார்கள். ஜாமியாவின் போதும் பாகிஸ்தானில் முரபியாக இருந்த போதும் செய்து வந்தார்கள். பிறகு 1986 இயக்கத்தின் முபல்லிகாக அமெரிக்காவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பிறகு 1986 ஹஜரத் ஹலிஃபத்துல் மசீஹ் ராபி ரஹிமுல்லா அவர்கள் இவர்களை இங்கு அழைத்து கிளாஸ்கோவில் பணியமர்த்தி விட்டார்கள். அங்கு இவர்களுக்கு இயக்கத்தின் முரபியாகவும் இயக்கத்தின் முபல்லிகாகவும் பணிபுரிய நல்வாய்ப்பு கிடைத்தது. 2005 ஜாமியா திறக்கப்பட்ட போது இவர்கள் யுகேவின் ஜாமியாவின் முதல்வராகவும் நியமிக்கப்பட்டார்கள். இவர்களின் தொண்டு காலம் ஏறத்தாழ 59 ஆண்டுகள் ஆகிறது. லண்டன் ஃபசில் பள்ளிவாசல் இமாம் அத்தாலு முஜீப் ராஷித் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் இஸ்லாம் மார்க்கத்திற்காக தம்மை மாய்த்து கொள்ளக்கூடியவராகவும்
ஹிலாஃபத்திற்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய தொண்டராகவும் வாழ்வை அர்ப்பணித்தவருக்கான எதிர்பார்ப்புகளை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஜமாத்தின் ஒரு மிகவும் வெற்றிகரமான முபல்லிகாக இருந்தார்கள். இவர்கள் நீண்ட காலம் தம்மை மாய்த்து கொண்டு மார்க்க தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு பெற்றார்கள். அழகிய குரலில் தாக்கம் ஏற்படுத்துகின்ற தொனியில் திருக்குர்ஆனை ஓதுவார்கள். மனதை ஈர்க்கும் பாணியில் தர்பியத் விஷயங்கள் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். இவர்களுக்கு எந்தெந்த ஜமாத்களில் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்ததோ அங்கு பல நல்ல நினைவுகளை விட்டுள்ளார்கள். ஜமாத் மக்களிடம் அன்பு நேசம் கொண்ட ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்க தொண்டராக இருந்தார்கள். எழுத்து களத்திலும் இவர்களுக்கு பல்வேறு தொண்டுகள் ஆற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்களுக்கு துவாவில் குறிப்பான கவனம் இருந்தது. இவர்கள் தமது வீட்டின் சுவர்கள் மற்றும் கதவுகளையும் கூட துவா சொற்களால் அலங்கரித்திருந்தார்கள். பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். முபாரக் சித்திக் சாஹிப் கூறுகிறார்கள், ரப்வாவில் இருந்த காலத்தில் இருந்து எனக்கு அவர்களை தெரியும். மிகவும் மலர்ந்த முகமாக இருந்தார்கள். மகிழ்ச்சி காணப்பட்டது. இயல்பில் பண்பு இருந்தது. ஹிலாஃபத் மற்றும் ஜமாத் அமைப்புடன் அளவு கடந்த பற்றுறுதி இருந்தது. சந்திக்கக்கூடியவர்களுக்கும் இவர்கள் காலத்தின் ஹலீஃபா அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் என்று அறிவுரை கூறி வந்தார்கள். இவ்வாறே கூறுகிறார்கள், இவர்களின் பையில் எந்நேரமும் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் இருக்கும். எங்காவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டால் உடனடியாக அதை குறித்து கொள்வார்கள். யாராவது குறிப்பிட்ட மனிதரிடமிருந்து என்று இல்லை, மாறாக எங்கு ஒரு விஷயத்தை கேட்டாலும் உடனடியாக குறித்து கொள்வார்கள். மாணவ பருவத்திலிருந்து இயக்கத்தின் சான்றோர்களுடன் அமர்வது இவர்களது வழக்கமாக இருந்தது. ஆக ஹசரத் ஹாஃபிஸ் முக்தார் அஹமத் சாஹிப் ஷாஜஹான்பூரி அவர்களின் பல விஷயங்கள் இவர்களுக்கு மரணமாக இருந்தன. மேலும் தம்முடைய அவைகளில் எடுத்துரைத்தும் வந்தார்கள். இவர்களின் மகள் குர்ரத்துல் ஐன் கூறுகிறார்கள், தந்தையாரிடம் மிகவும் சிறப்பாக காணப்பட்டு நான் கண்ட ஓர் அம்சம் என்னவென்றால் அது அவர்களின் துவாக்களுக்கான தோரணையாகும். துவாக்களில் துடிப்பு, பணிவு, தவக்குல் மற்றும் அல்லாஹ்விடம் அன்பாக கேட்பதற்கான சாயல் விந்தையாக இருந்தது. அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது பதில் வந்து விடாத வரை துவாக்கள் செய்வது விடமாட்டார்கள் என்பது போன்று சில நேரம் தோன்றும். மகள் மேலும் கூறுகிறார்கள், அல்லாஹும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டான். எப்படி என்றால் பல கனவுகள் மூலமாக பல விஷயங்கள் பற்றி முன்னரே அல்லாஹ் கூறிவிடுவான். மேலும் துவாக்கள் பற்றி கூறுகிறார்கள். எங்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறி வந்தார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்கள் பஞ்சாபி மொழியில் இதை கூறினார்கள், துவா செய்பவரின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஜோ மங்கே சோ மர் ரஹே மரே சோ மங்கன்ஜா. இது அசல் விஷயமாகும். இதன் பொருள், கேட்பவரின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் மரணித்தது போன்று இருக்க வேண்டும். அந்த நிலையில் நீங்கள் கேட்கும்போது பிறகு அல்லாஹும் செவிசாய்க்கிறான். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களின் படித்தரத்தை உயர்த்துவானாக. இவர்களுடைய ஜனாசா ஹாசிர் ஜனாசா, முன்னால் வந்திருக்கும் ஜனாசா ஆகும். இப்பொழுது ஜுமாவுக்கு பிறகு நான் வெளியே சென்று தொழ வைப்பேன். இரண்டாவது குறிப்பு காயிப் ஜனாசா. மதிப்பிற்குரிய சீகா ஜாலு சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் மாலியின் மண்டலமான சோகோவின் நாயப் சதராவார்கள். இவர்களும் கடந்த நாட்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். மர்ஹூம் அவர்களும் மூசியாவார்கள். ஜமாத் முபல்லிக் தாசிர் சாஹிப் எழுதுகிறார்கள், மர்ஹூம் அவர்களுக்கு ரேடியோ நிகழ்ச்சியை கேட்டு 1916 அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு இவர்கள் தமது ஈமானில் பெரும் முன்னேற்றம் கண்டார்கள். மிகவும் மாய்த்து கொள்ளக்கூடிய சுறுசுறுப்பான அகமதியாக இருந்தார்கள். ஜமாத் நிகழ்ச்சிகளில் சந்தாக்களில் மிகவும் அதிகமாக பங்கெடுத்து வந்தார்கள். தினமும் ஃபஜ்ர், மஹ்ரிப் மற்றும் இஷா ஆகிய தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்றுவார்கள். மிகவும் தூரமாக இருந்தது. ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த பற்றுறுதி மற்றும் அன்பின் தொடர்பு இருந்தது. இவர்களுக்கு 1918 வசியத் அமைப்பில் இணையும் நல்வாய்ப்பு கிடைத்தது. வஃபாத் வரை ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் தமது சம்பளத்திலிருந்து வசியத் சந்தா செலுத்தி வந்தார்கள். ஒருமுறை ஏதோ ஒரு காரணத்தினால் 6 மாதங்கள் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை. ஆப்பிரிக்காவில் நிலைமைகளும் இப்படி இருக்கின்றன. எனவே இவர்கள் சந்தா கொடுக்கவில்லை. மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு இறுதியாக அல்லாஹ் அருள் புரிந்தான். சம்பளம் கிடைத்ததுமே இவர்கள் செய்த முதல் வேலை என்னவென்றால் தமது வசியச் சந்தாவையும் பிற சந்தாக்களையும் செலுத்தினார்கள். இவர்களின் மனைவியும் 3 மகன்களும் இருந்தார்கள்.
அவர்களுக்கு தப்லீக் செய்து வந்தார்கள். தப்லீகின் காரணமாக 2 மகன்களோ அகமதிகளாகிவிட்டார்கள். ஆனால் மனைவியும் ஒரு மகனும் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் இவர்களுக்கு பெரும் கவலை இருந்தது. அகமதியத் மீது ஈமான் மிகவும் வலுவாக இருந்தது. அகமதி அல்லாதவர்கள் மற்றும் மௌலவிகள் தொடர்பாக இவர்களின் கருத்து மிகவும் தூய்மையானதாகவும் தெளிவானதாகவும் இருந்தது. மேலும் இந்த மக்கள் மஹதி மசி அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களால் வெற்றி பெற முடியாது என்று கூறி வந்தார்கள். மிகவும் சுறுசுறுப்பான தப்லீக் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஜமாஅத்துக்கு தொண்டாற்றுபவராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.